வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கனங்கா நம்ம பார்க்க நேரம் நம்ம சிவநாண்டியும் முத்துவேலும் சேர்ந்து நம்ம சாமுண்டேஸ்வரிய கடத்தி தீயிட்டு எரிக்கலாம் அப்படின்னு தீப்பந்தத்தை வச்சு எரிக்க போற நேரத்துல அதிரடியா என்ட்ரி கொடுக்குறாங்க. நம்ம கார்த்தி தொலியை உரிக்கிறாங்க. சிவநாண்டி முத்துவேலின் தொலியை உரிச்சு நம்ம சாமுண்டரிய சரிய மீட்கிறாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா இனிமேல் நம்ம இங்கே இருந்தால் சரிப்படாது அப்படின்னு நம்ம ரேவதி வந்ததும் உங்கள் அம்மாவுக்கும் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு கிளம்புறாங்க. அப்போ தான் இருங்க எங்கள் அம்மா எழும்பட்டும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி கண் விழிக்கிறாங்க. அம்மா உங்களை சிவநாண்டி முத்துவேலு கடத்தி தீயை வச்சு எரிக்க பார்த்தாங்க. உங்களை காப்பாற்றினது வேற யாரும் இல்லை, இன்னைக்காரே கார்த்தி தான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு வேற வழி இல்லை. நம்ம ரேவதி முன்னாடி நம்ம கோவத்தை காட்டக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல பழசெல்லாம் ஞாபகப்படுத்தக்கூடாது அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரி கார்த்தியை கையெடுத்து கும்பிடாங்க. என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு ஒரு பேருக்காக சொல்லணும் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம ரேவதி பாத்தியம்மா உன்ன மாதிரியே சோசியல் சர்வீஸில் இவர் பெரிய ஆள், இவர் ஊருக்கே காவல் தெய்வம், ஏன் உன்னையும் இப்போ காப்பாற்றி நம்ம வீட்டுக்கும் காவல் தெய்வமாக ஆவிட்டாரு அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட ரேவதி நம்ம கார்த்தியை பெருமையாக சொல்லுறாங்கன்னு சொல்லலாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தானே போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தாங்க. சிவநாண்டிக்கு எப்படி இல்லை நம்ம சிக்கிக்கிட்டாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி இப்போவே தீயிட்டு எரிச்சிடணும். இவளை பார்க்க நேரம் எல்லாம் என் பொண்டாட்டி என்கிட்ட தாலியை கலத்தி தந்தது தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. நானும் சந்திராவும் வாழ முடியலை, இவளும் மாப்பிள்ளையும் சந்தோஷமா வாழுவாங்களாம். நாங்கள் ரெண்டு பேரும் அழுது துடிச்சிட்டு இருக்கோம். இவளுக்கு பிள்ளையிலையும் கல்யாணம் பண்ணி வச்சு எல்லாம் இவ பேரம்பேத்தி அப்படின்னு கண்டு வாழ்வாளாம். நாங்கள் சும்மா இருக்கணுமா? அதுக்காக இருக்கு சித்தப்பா. இவளை காண நேரமே எனக்கு ஆத்திரமா வருது அப்படின்னு முத்துவேல்கிட்ட சிவநாண்டி கொதிச்சு எழுதாங்க. இப்போ தீயை இட்டு எரிச்சிட வேண்டியதா அப்படின்னு கடகடனி மண்ணெண்ணையை தூக்கி நம்ம சாமுண்டேஸ்வரி மேலே ஊற்றியாச்சு. தீயை பற்ற வைக்கந்தான் இவ கரிஞ்சு சாகணும். சந்திராவுக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸை நான் கொடுக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல சிவநாண்டின்னு நினைக்கிறாங்க. நம்ம ரேவதி நம்ம ராஜாவுக்கு கால் பண்ணி எங்கள் அம்மாவை காணலை, எங்கள் அம்மாவை கண்டுபிடிச்சி கொடுங்க, ஊரில் உள்ள எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறீங்களா, இப்போ எங்கள் அம்மாவை காணலை, இதை கண்டுபிடிச்சி கொடுக்குறது உங்கள் பொறுப்பு அப்படின்னு நம்ம கார்த்திகிட்ட வேற சொல்லிடுறாங்க. கார்த்தி அத்தையை காணலையா அப்படின்னு அதிர்ச்சியில் நம்ம சிவநாண்டி தான் இப்போ அத்தைக்கு இருக்க எதிரி. அப்போ சிவநாண்டி முத்துவேல் தான் ஏதாவது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கரெக்டாக தூக்கி சிவநாண்டியோட மொபைல் ஃபோன் உள்ள அந்த லொக்கேஷன் வச்சு சிவநாண்டி இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னு அந்த இடத்த கரெக்டாக தூக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சிவநாண்டி நம்ம சாமுண்டேஸ்வரியை கடத்தி தீ வச்சு எரிக்க தீப்பந்தத்தை கையில் வச்சுட்டு இருக்காங்க. அதிரடியாக பூந்துறாங்க நம்ம கார்த்தி வந்ததோட டே இந்த டிரைவர் பையலுக்கு எப்படி தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சிவநாண்டி அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. தெரியல மோன, இப்போ நம்ம தப்பிச்சிருவோம், இல்லாட்டினா இவன் நம்ம தொலியை கலத்தி போடுவானே அப்படின்னு அந்த இடத்துல ஓடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு மேலே தண்ணியை கோரி ஊற்றுறாங்க. நம்ம ராஜா ஊற்றி அந்த மண்ணெண்ணையெல்லாம் நீக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ரேவதி வராங்க. எங்கள் அம்மாவை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆமாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன், இங்கே தான் இருக்காங்க, இது சிவநாண்டி முத்துவேலோட சதி, அவங்க தான் உங்கள் அம்மாவை கடத்தி தீயிட்டு எரிக்க மண்ணெண்ணையை ஊற்றி தீ வச்சு எரிக்க நின்னாங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் என்ட்ரி கொடுத்து நான் காப்பாற்றிட்டேன், நல்ல வேலை உங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லுனேன். தேங்க்ஸ் கார்த்தி, நான் இதை எதிர்பார்த்தேன், ஆனால் நீங்கள் ஊருக்கே காவல் தெய்வம்னு இப்போ ப்ரூவ் பண்ணிட்டீங்க, எங்களுக்கு ஒரு பிரச்சனைனால நீங்கள் உதவி செய்துட்டீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரி கண் முழிக்கிறாங்க. என்னம்மா பார்க்குறீங்க, உங்களை காப்பாற்றினது வேற யாரும் இல்லை, நான் நிற்கிற கார்த்தி தான் அப்படின்னு மன்னிப்பு கேளுங்கம்மா. நீங்கள் அவரை பற்றி தப்பாக சொல்லி தரீங்களா, ஆனால் பார்த்தியா இப்போ நம்மளுக்கு ஒரு பிரச்சனை நீ வந்தப்போ இவர் தானே ஓடி உதவுனது அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரிகிட்ட சொல்ல நேரம் சாமுண்டேஸ்வரி என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு ரெண்டு கையெடுத்து நம்ம ராஜாவை பார்த்து கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்கங்க. வணக்கம்.